மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதுலேயும் திருக்கல்யாணம் 28ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் வருது. இப்போ மதுரைக்கு போகாதவங்க எங்க இருக்கிறவங்களும் ஒரு வழிபாடு பண்ணணும். மீனாட்சி திருக்கல்யாணத்தான என்ன பண்ணலாம் மேம் சொல்லுங்க. இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்றது அது பாக்குறதுக்கே நமக்கு பெரிய புண்ணியம். குடுப்பனம் வேணும். பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 உகந்த ஒரு நாள். உங்க வீடு சிதம்பரமா மதுரையான்னு கேட்பாங்களா? சிதம்பரம்னா ஆணாட்சி, மதுரைனா பெண்ணாட்சி அப்படிலாம் கேட்பாங்களாம். பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா 3 மார்பகங்கள் இருக்கு. அம்மன் வந்து வளர வளர 3 மார்பகங்கள். 3 மார்பகங்களோட அம்மன் பிறக்கும் போதே 3 மார்பகங்களோட பிறக்குறாங்க. ஆமா மேம், மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் அன்னைக்கு சூப்பரா எல்லாமே அழகா சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் போடலாம் மேம்? என்ன கலர் அந்த அம்மாக்கு பிடிக்கும்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு வீடியோலையும் பேசுகிறது தான் எங்கள் நித்யா மேமை பற்றி. நிறைய கமெண்ட்ஸு, நிறைய அவங்க என்னென்ன வந்து சிறப்புகள் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேரை வந்து நிறைய பேஷண்ட்டை வந்து குணமாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் இங்கே எங்கள் நித்யா மேம் கிட்ட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த தீக்ஷாலயமில் ஒன்று தாங்க, வர்றவங்களுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேரை சொல்லி முடிஞ்சு வச்சுருவோம். அவங்க நல்லா குணமாகி வீட்டுக்கு போகிறப்ப அதுக்கப்புறம் அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவோம். இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அடுத்தது இங்கே வந்து என்ன வியாதி, என்ன பிரச்சனை எல்லாம், ஏன்னா இது ஆன்மீகம் நிறைஞ்ச இடம். இது கிட்னியாக இருக்கட்டும், லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், சுகர் பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்தாலே அது எல்லாமே காணாமல் போயிடுங்க முதல்ல. அதுதான் இங்கே ஸ்பெஷலே. ஏன்னா இது ஒரு வைப்பான ஒரு இடம். இன்னொன்று, எங்கள் மேம் கிட்ட கேட்டதுக்காக இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம சென்னை ஆதம்பாக்கம் மாதிரியே தாம்பரம் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அந்த பக்கம் நியர்பை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஆதம்பாக்கம் நியர்பை யார் இருந்தாலும் சரி, நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேராக எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்து பார்க்கலாம். இல்லைங்க நான் வர முடியல, வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், டோன்ட் வரி. நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே நீங்கள் பேசி என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே பேசி உங்களுக்கு அது சொல்யூஷன் கிடைக்கும். அது இல்லாமல் இங்கேருந்து மெடிசன்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்லைங்க, வெளிநாடு வரைக்கும் இங்கேருந்து மருந்து எல்லாமே போயிட்டுருக்கு. எனக்கு நான் நேரடியாக பார்த்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வீடியோ காலிலே எங்கள் மேம் வந்து குணமாக்கியிருக்காங்க. குணமாக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நல்லா க்யூர் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு சந்தோஷத்தோடு உங்ககிட்ட நிறைய விஷயம் நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அதாவது என்னென்னா, அந்த ஏப்ரல் 28 வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் வருது மேம். எவ்வளோ விசேஷம் தெரியுமா? மதுரையில் அப்படியே கோலாகலமாக இருக்கும். செம்ம. எல்லா நாட்டு ஆளுங்களும், தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் எங்கே நார்த்து சைட்லலாம் வந்துடுறாங்க மதுரைக்கு போய் மீனாட்சியை பார்க்கறதுக்கு. அப்படி ஒரு வைப்ரேஷனான கோயில் மேம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதுலேயும் திருக்கல்யாணம் 28ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் வருது. இப்போ மதுரைக்கு போகாதவங்க எங்கே இருக்கிறவங்களும் ஒரு வழிபாடு பண்ணணும். மீனாட்சி திருக்கல்யாணத்தான என்ன பண்ணலாம் மேம் சொல்லுங்க. இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்றது அது பாக்குறதுக்கே நமக்கு பெரிய புண்ணியம். குடுப்பனம் வேணும். பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 உகந்த ஒரு நாள். நம்ம வந்து கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கும், வீட்டுல சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நிலைக்கிறதுக்கும் அன்னைக்கு வந்து தாலி மாற்றுவது சிறப்பு. கணவர் கையால தாலி மாத்துவாங்க. வெரி குட். ஏன்னா சிவபெருமானுக்கும் நம்ம மீனாட்சி தாயாருக்கும் திருமணம் நடந்த அன்றைய தினம்தான் நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்றோம். மதுரை அப்படின்னாவே அம்மாவோட ஆட்சி தான். அம்மா இல்லாம எதுவுமே. மீனாட்சி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களா மேம், உங்க வீடு சிதம்பரமா மதுரையான்னு கேட்பாங்களா? சிதம்பரம்னா ஆணாட்சி, மதுரைனா பெண்ணாட்சி அப்படிலாம் கேட்பாங்களாம். சரி. அப்போ அந்த மீனாட்சி அம்மனோட வழிபாடு நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே தாயாக இருந்து நம்மளை
காப்பவர் தான் மீனாட்சி. மீனாட்சி அம்மன். அவர்களோட திருக்கல்யாணம் பார்க்கறதோ, அன்றைக்கு தாலி மாத்துறதோ, இல்ல திருமண தடை இருக்கு, நீண்ட நாளா திருமணத்துக்கு காத்திருக்கவங்க எல்லாருமே அன்னைக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனாட்சி அம்மன் பாத்தீங்கன்னா பெண் பெண் குழந்தையாக பிறக்கிறாங்க. மகாராஜாவுக்கு, மதுரை ஆண்டிருக்க மகாராஜாவுக்கு பெண் குழந்தையாக பிறந்து வளர்றாங்க. பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா 3 மார்பகங்கள் இருக்கு. அம்மன் வந்து வளர வளர 3 மார்பகங்கள். 3 மார்பகங்களோட அம்மாவுக்கு அம்மன் பிறக்கும் போதே 3 மார்பகங்களோட பிறக்குறாங்க. ஆமா, பெண் குழந்தையாக பிறந்து வளர வளர நல்லா ஒரு ஆணாதிகத்தோட ராஜா மாதிரி கம்பீரமா வளர்றாங்க. போருக்கெல்லாம் போயிட்டு போகும் கூடிய இடங்கள் எல்லாமே வெற்றி தான். நல்லா இவங்க போறாங்க அப்படின்னாலே வெற்றி தான். ஸோ ஆளும் தன்மை வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம். துணிச்சலான ஒரு போரை எதிர்கொள்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அம்மா வந்து போற இடத்துல எல்லாம் வெற்றி பெற்று பெற்று நிறைய வெற்றிகள் குவியுது. அப்போ நாட்டு மக்களுக்கும் சிறப்பான ஒரு ஆட்சி நடக்குது. அப்போ இவர்களோட தந்தை மகாராஜா வந்து திருமண வயது வருது, எப்படி இவங்களுக்கு திருமணம் நடத்துறது, 3 தனங்களோட இருக்காங்களே அப்படின்னு சிவபெருமானை நோக்கி வேண்டி தவம் இருக்கிறார். அப்போ வந்து சிவபெருமான் சொல்றாரு, இவர்கள் வந்து பார்வதி தாயார் தான் பெண்ணாக அவதரிச்சிருக்காங்க. எப்போ என்ன பாக்குறாங்களோ அப்போ திருமணம் நானே அவங்கள மனம் முடிச்சுப்பேன், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்றார். ஸோ அம்மா வந்து போர்ல வெற்றி பெற்றுக்கிட்டே போறாங்க. ஸோ அப்போ இமயமலை கிட்ட ஒரு போர் நடக்குது. அப்போ நம்ம சிவனை பாக்குறாங்க. பார்க்கும்போது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த போர் உணர்வு மறைஞ்சு பெண்ணுக்கான ஒரு உணர்வு வருது, வெட்கம் வருது, தலை குனிஞ்சு நிக்கிறாங்க, உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் தெரியுது. பெண்ணாக அவங்க வந்து வெட்கப்பட்டு ஓகே நம்மள வந்து மனம் முடிக்க போறவர் இவர் தான்ன்றது அப்போ உணர்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த 3வது மார்பகம் வந்து பூமியில விழ ஆரம்பிச்சிடுது. விழ ஆரம்பிச்சு சிவபெருமான் வந்து அப்போ கரம் பிடிக்கிறாரு. அப்போ மகாவிஷ்ணு தான் என்ன பண்ணுவாரு, சீர் எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய தமக்கைக்காக சீர் கொடுத்து இந்த திருமணத்தை செஞ்சு வைக்கிறாரு. தங்கச்சிக்காக அவர் அண்ணன் வராரு. அண்ணன் நிறைய சீர் கொடுத்து செய்யறாரு. நிறைய இந்த திருமண மண்டபங்கள்ல இந்த பத்திரிகை எல்லாம் நம்ம பார்த்திருக்கேன். ஸோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதுல மகாவிஷ்ணு வந்து கைப்பிடிச்சு கொடுக்கற மாதிரி நம்ம அந்த பிக்சரோ இல்ல உருவமோ வச்சிருப்பாங்க. அது பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரே சுத்தி கூட்டமா இருக்கும். அதுல பெருமாள் மட்டும் கையை பிடிச்சு கொடுப்பாரு, பக்கத்துல சிவனோட அழகா இருக்கும். பாக்குறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. ஸோ அதுதான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். அன்றைக்கு நம்ம வீட்டில் அந்த திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய சமயத்தில் தன் கணவர் கையால் தாலி மாற்றிக்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மதுரையில் இருக்கவங்க கோயிலுக்கு டைரக்டா போயிடுவாங்க. நம்மளா என்ன பண்ணலாம், போக முடியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ லைவா நிறைய நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த டைம்ல வீட்டுல நம்ம கணவர் கையால தாலி மாற்றிக்கொள்வது சிறப்பு, மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம அந்த சீர் வந்து கடவுளுக்கு கொடுக்க மகாவிஷ்ணு தமக்கைக்கு கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது ஒரு தட்டுல வந்து நம்ம புடவை வைத்தோ வளையல் கண்ணாடி தாலி புது தாலி பூ பழம் எல்லாம் வைத்து சீராக நம்மளால என்ன முடியுதோ அது கடவுளுக்கு வீட்டுல கொடுக்கறது சிறப்பு. அப்போ நம்ம கடவுளுக்கே சீர் கொடுத்து நல்ல வழிபாடு செய்யும் பொழுது வீட்டுல செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாமே பெருகும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியம். தாலி நமக்கு வந்து நம்ம கணவர் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை வருது. யாரும் இதை தவற விடாதீங்க. வீட்டுல செல்வம் நிறையணும் அப்படின்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அன்றைய தினம் நம்ம அது பாக்குறது டிவில லைவா நம்ம பார்ப்போம். மீனாட்சி அம்மனை நல்லா வேண்டிட்டு இந்த பரிகாரம் எல்லாம் செய்யணும். திருமண தடை விலகி எல்லாருமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். மேம், மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் அன்னைக்கு சூப்பரா எல்லாமே அழகா சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் போடலாம் மேம்? என்ன கலர் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும்? அம்மனுக்கு பிடிச்சதே நமக்கே தெரியும், பச்சை நிறம். ஸோ நம்ம வந்து நல்லா பச்சை நிறத்துல ஆடை அணியணும். பெண்கள் வந்து பச்சை நிற ஆடை அணியறது ரொம்ப முக்கியம். கிளி வேற வச்சிருப்பாங்கல்ல, கிளி வாங்கி நம்ம வைக்கணும் வீட்டுல. ஒரு பிளாஸ்டிக் கிளி வாங்கி வச்சு கிளி வாங்கி வைத்து வழிபடலாம். நம்ம சீர் வச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம கிளி வாங்கி அம்மன் கிட்ட வச்சு வழிபடுறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பச்சை நிற ஆடை அணிஞ்சிட்டு நம்ம கிளி கொடுத்து
இந்த வழிபாட்டு முறையை செய்யும் பொழுது நமக்கு எல்லா செல்வங்களும் வளமும் நமக்கு கிடைக்கும். அம்மனோட அருள் பூர்ணமாக நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னவோ தெரியல, இந்த வாட்டி எல்லாமே செவ்வாய்க்கிழமையாக வருது. அன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை தான், ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை. சிறப்பாக கொண்டாடுங்க. பச்சை இலை, நீங்களும் அழகாக ஒரு பச்சை கலரில் ஒரு பட்டுப்புடவை வாங்கி கட்டிக்கோங்க. பச்சை கலரில் கிளி வாங்கி வைங்க. இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. அந்த கல்யாணம் அன்னைக்கு நீங்களும் உங்கள் கணவரோட கையால் ஒரு புது கயிறு வாங்கி மாட்டிக்கோங்க. நித்யா மேமோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்தில் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இங்கே வந்து பார்க்கலாம். இல்லை தாம்பரம் சைடு நீங்கள் நியர்பை இருக்கீங்கன்னா அங்கேயும் அங்கே என்னைக்கு வராங்க மேம்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேயும் வந்து நேரில் பார்த்துக்கலாம். வர முடியல, ஏன்னா நேர்லேயே வர முடியலங்க, நான் தமிழ்நாட்டிலே இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கேன்னா டோன்ட் வரி, இதுலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலுங்க, ஆன்மீக பிரச்சனையாக இருக்கலாம், ஆன்மீக விஷயமாகவும் இருக்கலாம், மருத்துவ விஷயமாக இருக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் இங்கே தீர்வு இருக்குது. ஏன்னா எங்கள் நித்யா மேம் வந்து நாட் ஒன்லி மெடிசனை தவிர உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் இந்த இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலில் தீர்வும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் என்னங்க, மருந்தும் இருக்குது, ஆன்மீகமும் இருக்குது, ரெண்டும் நிறைஞ்ச இடம் தான் இந்த தீக்ஷாலயம். வாங்க, ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.